Hello, good afternoon. This is Dr. Ramanathan Archuna. A lot of people are calling me and Canberra call எடுத்து கொண்டிருக்கணும் Canberra மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கணும். ஸோ நான் நினைச்சேன் நான் வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க இருந்தால் அல்லது சொல்ல இருந்தால் கேட்கலாம்னு நினைச்சேன். திஸ் வீடியோ இஸ் ஃப்ரீ. எனி யூடியூபர்ஸ் யாராவது நீங்கள் இதை பாவிக்க விரும்பினால் பாவிச்சு நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட லைக்ஸுகளை கூட்டிக்கொள்ளலாம், உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை துணிஞ்சவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை இந்த ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணுறேன். ஏதாவது நீங்கள் கேட்க விரும்பினா தாராளமாக கேட்கலாம். ஏதாவது கொஷின்ஸ் கேட்க விரும்பினால் தாராளமாக கேட்கலாம். அட் த மொமெண்ட் வந்து இப்போ மினிஸ்ட்ரியில் நிற்கிறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் நிற்கிறேன். இன்றைக்கு காலை 8 மணிக்கு வந்தேன். நான் நம்ம ஒரு கடிதமும் தெரியல. இப்போ சப்ஜெக்ட் லாக்க போய் கேட்டேன். நான் அப்போ சப்ஜெக்ட் லாக் மிஸ்ஸஸ் ஜீவானி சொன்னவா வந்து என்ன வந்து இப்போ நீ அட்மினிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றுறதாக, பேராதனியக்கு வந்து இன்னும் திருப்பி அட்டாச் பண்ணுவதாக, பேராதனியக்கு திருப்பி போடுறதாக கடிதம் அடிச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னவ. பட் அந்த கடிதத்தை நான் பார்க்கல. அவள் சொன்னதை நான் சொல்கிறேன், மிஸ்ஸஸ் ஜீவானி என்று சொல்லி அவள் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் நான். அதாவது வந்து வெல்கம் டு கல்முனைலாம் போட்டுக்கிறீங்க. அதாவது பேரதனியக்கு நான் ஒரு நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸர் பிளானிங்காக தான் ஒர்க் பண்ணேன். முதல் நான் அங்கே ஒர்க் பண்ணிக்க 4-5 யூனிட் ஒன்றா பார்த்து நான் பிளானிங், ஹெல்த் இன்ஃபர்மேஷன், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், மற்றது அர்ஜுன சைடு இதர மற்ற வேலைகள் அது வந்து அங்கே போடணும்னு நினைக்கிறேன். பட் பாப்பா, யூ வாண்ட் டு கோ பாலிடிக்ஸ்? நோ, நாட் அட் ஆல். ஐ எம் நாட் கோயிங் டு கோ எனி பாலிடிக்ஸ். வாட் ஹேப்பன் இன் த லாஸ்ட் மீட்டிங் இன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வித் மினிஸ்டர், அது தெரியாது. அப்போ நான் பார்க்கலடா, அது ஒன்றையும் பார்க்கல. டு ஹேவ் எனி ஐடியா கெட்டிங் இன் டு பொலிட்டிக்கல்? நோ பொலிட்டிக்கல் ஐடியாஸ். ஓகே, வணக்கம் ஐயா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நல்ல நலமாக இருக்கிறேன், தேங்க்யூ. அதுக்காண்டி அந்த கேபிட்டல் டிவியில் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டேன் என்றால் இன்னும் இதுக்குள்ள ஒன்று ரிவர்ஸ் அடிக்கிறானா. ஓகே, அது வந்து செட்டப் பண்ணப்பட்ட ஒரு இது உண்டு. அதாவது வந்து திட்டமிடப்பட்ட ஜால் கனவு பால் வடிவாடுத்து போடுங்கடா. யாழ் கனவு பால் திட்டமிடப்பட்ட கேபிட்டல் டிவி ப்ரோக்ராம் வந்து எனக்கு பிறகு விளங்கிட்டுது. அது பிறகு நான் வீடியோஸ் அதில் கொடுத்தேன்னா நீங்கள் அதில் வடிவாக பார்க்கலாம். நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்கிறீங்க. ஏதாவது முக்கியமான கேள்விகளை கேட்டு நீங்கள் டப்புனு ஃபேமஸ் ஆகிடணும் இந்த டைமில். வேறு ஏதாவது கேட்க இருக்கிறீங்கன்னா கேளுங்க. ரைட், இன்னும் லெட்டர்ஸ் ஒன்றும் கையில் வரையில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். மினிஸ்ட்ரிக்கு வந்து தொங்கி கொண்டிருக்கிறேன் அங்கே இங்கே. மற்றது இன்றைக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா என் பேரை சொல்லுங்கள் தலைவரே, டாக்டர் அர்ச்சுனா தற்கொலைப்படி. ஏண்டா இப்படி இல்லாதையும் கிரியேட் பண்ணி மனசில் பயப்படுத்திருக்கேன். நேற்று வரை இரவு இறங்கிட்டாங்களாக்கள். ஹாய், ஹவாயு தம்பி, நல்ல சுகமாக இருக்கிறான்னா. கௌரி சங்கர சர்மாண்டு ஒரு ஆள் போட்டுக்கிறார். ஏதாவது பிரியோசனமான கேள்விகள் ஏதாவது கேட்குறேன்னா சொல்லுங்க. மற்றது நேற்றுக்கு இரவு நடந்த விஷயம், நேற்று இரவு வந்து என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் சொல்கிறதுல கஷ்டம். பட் அதில் கொஞ்சம் பேர் ரங்கிட்டு நம்ம விட்டு அப்புறம் அதுதான் விளங்கிட்டு அது பாதுகாப்புக்கு ரங்கியிருக்கணும்ட்டு நான் முதல் ஜோதிச்சன் வேறு ஏதான்னு சொல்லி. ஹாய், ஹவாயு தம்பி, ஹாய் சார், 2 போட்டிருக்கீனம். ஓகே, அதில் வாசிக்க இயலாது. தயவுசெய்து ஏதாவது கேள்வி முக்கியமான யாராவது மீடியாக்காரர் இருந்தால் ஏதாவது கேள்விகளை டைப் பண்ணி உடனடியாக போடவும். அதுக்குரிய பரலாமல் சொல்லலாம், அதுக்குரிய பதிலை சொல்லலாம். இன்னொரு 10-15 மினிட்ஸ் இந்த லைவ் போடலாம்னு நினைக்கிறேன். ஹாய், ஹவாய் டாக்டர். ஹாய் டாக்டர், ஹவாயு. ரஜித் சிவனானந்தலிங்கம், நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் ஜாழ்ப்பாணம் தான் வர வேண்டும். ஓம், நான் வேலையை வந்து டிபார்ட்மெண்ட் இன்கொயரி போட்டு இந்த வேலையை எடுப்பேன்னு சொல்லி நான் கிவ் மீ ஒயிட் பேப்பர், நான் அதை எழுதிட்டு நானே போகிறேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லை இவங்க வந்து பொய்யான இன்கொயரிக்கெல்லாம் பதிலளி கொண்டு இருக்கல. அது உங்கள் பிரச்சனை தற்போது என்ன நிலவரத்தில் உள்ளது சார், அதை சொல்லியிருக்கிறேன் நான். உண்ணாவிரதம் என்பது உண்மையா? உண்ணாவிரதம் என்பது வந்து கடைசி ஆயுதம். டெல் அபவுட் நியூ அப்டேட்ஸ். கரண்ட் அப்டேட் வந்து கையில் ஒரு கடிதம் தரவும் பயப்படினோம். அப்போது வணக்கம் சார், நிலமாக இருக்கிறீங்களா? சாவச்சேரி வாரீங்களா? சாவச்சேரிக்கு வேற விட மாட்டேன் போலடக்கு தான் நினைக்கிறேன் நான். சாவச்சேரிக்கு வேற விட மாட்டேன் என்ற மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கணும். ஹாய் டாக்டர் ஜெஃப்னா, எப்போ வாரீங்கள்? பேராதனைக்கு வந்து எம்ஓவா விட்டால் அங்கே போய் எம்ஓஆர் சைன் பண்ணி விட்டு அதன் பிறகு தாய்மண்ணை நோக்கி ஓடி வந்து விடுவேன்.
உங்களுடைய தற்போட செயற்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த அளவில் உள்ளது? என்னடா அப்படி அடிபாட்டுக்கு போகிற மாதிரியே கேட்டுக்கொண்டிருக்கீங்க. டேகா இந்திரன் நல்ல மாதிரி இருக்கிறது. எதிர்கால முதலமைச்சராக போட்டால் கடமையை நிறைவாக செய்வீர்களா? குமாரசாமி பிரபாகரன் போட்டால் கட்டாயம் செய்வேன். பிரபாகரனை மட்டும் பட்டி போடுவானுங்கள் யூடியூப்பில். வவுனியாவில் ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுகிறது. டாக்டர் என்ன பேர் அவருக்கு, ஒரு சார் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பர்டிகுலரில் சரியான ஃபேமஸ் படம் எல்லாம் எடுத்து போடுறவர். அங்கேயும் கொஞ்சம் படம் எடுத்து போடுவார் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதில். ஹாய் டாக்டர், ஹவாயூ? சாவச்சேரி வரணும் சார். கட்டாயம். நான் சாதாரண உண்ணாவிரதம் மூலம் உங்களுக்கு நீதி கிடைக்குமா? இல்லை என்று தான் நினைக்கிறேன். நான் இன்னும் உண்ணாவிரதம் இருந்து ஏற்கனவே நாங்கள் கணவரை இழந்து நாங்கள் தானே. ஆனால் அதுதான் வழி என்றால் நாங்கள் அதை செய்தும் காட்டுவோம். வணக்கம் அண்ணா. கல்முனை அஷ்டப் ஞாபகத்தை பற்றியில் 10 வருடத்துக்கு மேலாக ஒரு வைத்தியர் எம்எஸ்ஆ அவர் கல்முனை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினருடைய சகோதரியின் கணவர். அங்கு நீங்கள் முயற்சித்தால் நாங்கள் களத்தில். நான் சாதாரண ஆளாக வாரேன் கல்முனைக்கு. உங்கள் நீங்கள் எழுதினா அப்புறம் விட மாட்டாங்க தானே. நல்லவர்கள் வாழ்கிற உலகமல்ல, கெட்ட நபர்களை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போக இந்த உலகத்தில் நல்ல மனுஷர்கள் மாட்டிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க வேண்டி கிடக்குது. குறிப்பு உங்களது தைரியத்தை பாராட்டுகிறேன். நன்றி அப்பு, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே போல் பல பிரச்சனை நீங்கள் தீர்க்க வேண்டும். வி சப்போர்ட் யூ தலைவாண்டு எல்லாம் எழுதி சும்மா உசுப்பேத்துறாங்க, பயமாக கிடக்குது. அப்போ அந்த உண்ணாவிரதம் வேண்டாம். ரவ் அண்ணா என்று சொந்த அண்ணா எழுதியிருக்கிறார். நீ பர்சனலாக கால் பண்ணுங்க கதைப்பம். இதில் டைப் பண்ண வேண்டாம். உங்களோட கோலில் ஆன்சர் பண்ணிட்டு கோவிக்க வேண்டாம். எனக்கு நீங்கள் எல்லாருமே சாதாரண பொதுமான அடிப்படையில் நான் எல்லாட்ட கோலையும் வரையில் அண்ணாண்ட ஓர்டராக அதை ஆன்சர் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஸ்பெஷலாக அடுக்கல. அது நான் கதைக்கிறேன். இதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அண்ணாண்டபடியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கதைக்கிறேன். ஓகே. இப்போது உங்களின் நிலை என்ன என்று கூறுங்கள் சார். இப்போ மினிஸ்ட்ரிக்கு திருப்பி அழைத்து வேலையும் தராமல் சம்பளமும் தராமல் வைத்திருக்கிறார்கள். வீடியோ டிஸ்ட்ரிக்ஷன் லோயஸ்ட் போட்டிருக்கேன்னு சொல்லிக்கணும். அப்படி ஒரு கட்டளையும் நீதிமன்றத்தில் எனக்கு வரையில். லோயஸ்ட் நான் கதைச்சிருக்கேன் அது சம்பந்தமாக. ஃபோன் நம்பர் ப்ளீஸ் அண்ணா. 077 22 4 99 24 224 9924 077 54 56 126 10. என்ன சார் புல்மோட்டைக்கு வர மாட்டீங்களா? இங்கே எம்எஸ்ஏ இல்லாத பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று இயங்கி வருது சார். புல்மோட்டைக்கு தான் முதல் போட்டவை. நான் ஓமண்டும் சைன் பண்ணி கொடுத்தனா இந்த புல்மோட்டையும் பட்டி போட்டணும். எங்களுடைய சாவச்சேரிக்கு மீண்டும் பணி தொடர் வர வேண்டும். சட்டப்படி வரையலான்னு நினைக்கிறேன். பட் அந்த குவார்ட்டர்ஸ் 3 மாதம் என்ன கையில் தான் இருக்கு. நான் அப்பப்போ வருவேன் குவார்ட்டர்ஸுக்கு. விச் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கோயிங் டு? சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரா, சாதாரண மருத்துவரா என்ன இப்போ பேரதனைக்கு போடுறான்னு இப்போ வாயால் சொல்லியிருக்கணும். அவ்வளோதான். போட்டு பார்க்கட்டும். சாவச்சேரிக்கு மீண்டும் பணி தர வேண்டும். எனக்கு வேற விருப்பம். அவர்கள் எழுதி தர வேணும். எஸ்டி டாக்ஷா ப்ரௌட் ஆஃப் யூன்னு போட்டுருவீங்கள். வாரின் டாக்டர் சட்டப்படி அனைத்தையும் முன்னெடுங்கள். நிச்சயம் பெற்றிடுங்க. கட்டாயம் சட்டப்படி தான் செய்வோம். அதில் ஒரு சந்தேகம் வேண்டாம். குட் ஜாப் அர்ச்சுனா. பப்ளிக் பிஹைண்ட் ஆஃப் யூ. ஓம் எனக்கு நன்றாகவே தெரியும். நான் எப்பவும் உங்களுடன் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். தேங்க்யூ அண்ணா. ராம்ஸ் தவசெல்வன். சுபன் கோனேஷ். வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு போனீங்களா? என்ன நடந்தது? வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு போனீங்களா? வெள்ளிக்கிழமை இதுக்கு ஏரியாப்பு கோர்ட் காண்டி போட்டிருப்பீங்கள். உதயகுமார் அழகரட்னம் போட்டு. ஹாய் டாக்டர், ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. எஸ்டி டாக்ஷா போட்டிருக்கிறா. டாக்டர் குட் ஜாப் பண்ணி போட்டிருக்கிறார்கள். ஏதாவது பிரியோசனமாக கேட்கவும் ஆறுலாக இருந்து வாசித்து பாருங்கள் டாக்டர் போட்டு. சஹீர் ஃபலீல் ஏதோ வழி இருக்கிறார். ரைட். ஃபேஸ்புக் இது போட்டிருக்கேன், நான் பார்க்குறேன். நன்றி. தமிழ் சிங்களம் முஸ்லீம் பிரித்து வட்டியும் பார்த்தவே அதுவும் சரி வரையில் அவைக்கு. எனக்கு வடிவாகவே முஸ்லீம் நண்பரோட பழகி இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்பதை வடிவாக தமிழிலே சொல்ல தெரிந்த தமிழன் நான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அதை சொல்லுவதற்கு நான் 3 வருடங்கள் கூட தொடர்ந்து முயற்சித்திருக்கிறேன். சிலர் 100% சேவை மனப்பான்பு உள்ளது சிறப்பு. சிலர் 60-70% உள்ளவர்களை அனுமதித்து போவது சிறப்பு. கொஞ்சம் நிதானம் தேவை. 60-70%, 100% முதலெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். செய்கிறோம்னு சொன்னால் அப்படி செய்தே போயிடணும். அதேபோல் நின்று இவர் நல்லவரா அவர் கெட்டவராண்டு எனக்கு ஒருத்தரையும் லேபிள் பண்ணிடலாது. பீப்புள் ஸ்டாண்ட் பிஹைண்ட் யூ. அது பிரயோசனம் இல்லாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் நிறைய தரம் கால் பண்ணினா நான் ஆன்சர் பண்ணுங்கோ தம்பி. கட்டாயம் ஜானகேந்திரன் ஷர்மிளா கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் 2 ஃபோனுக்கு உலக தமிழினம் மட்டுமில்லை முஸ்லீம்கள் தமிழ்கள் எல்லாருமா சேர்ந்து 2 ஃபோனுக்கு அடித்து கொண்டிருக்கிறீர்கள். புல்மோட்டைக்கு நிச்சயம் விஜயம் மேற்கொள்ளுங்கள் சார். கோடி புண்ணியம் இனி அட்மினிஸ்ட்ரேஷன் இவ செய்ய விடமான் போலக்கு எனக்கும் அந்த ஆசை இல்லை.
அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை என்றால் செய்யலாண்டால் விட்டுட்டு நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்க்குறானே. இலங்கையில் சுகாதாரத்துறைக்குள்ளால் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நான் நினைக்கல. முழு கல்லரும் இருக்கணும். ஏற்கனவே கேகலியர் அம்புக்கள் வந்து எல்லாருமே உள்ளுக்குள்ளே போயிருக்கணும். பத்தாக்கிற கணவரை போகிறதுக்கு ரெடியாகவும் இருக்கணும். ரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே இருக்குன்னு பார்ப்போம். அண்ணா புதன்கிழமை என்ன மாதிரி செல்டன், புதன்கிழமை நான் வருவேன். எனக்கு இவர்கள் கடிதம் தராமல் வச்சிருந்தாலும் ஒன்றும் தெரியாது, இல்லாட்டி நான் புதன்கிழமை வருவேன். மை ஹஸ்பண்ட் கனவுல கூட உங்கள் நேம் தான் சொல்லுறார். நன்றி நன்றி. பீயிங் ஹம்பிள் இஸ் குட், கேன் லேர்ன். எஸ், தேங்க்யூ. கிளிநொச்சி வாங்கலேன் டாக்டர். நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வரத்தான் விருப்பம். பாப்போம். டிட் யூ ஃபைண்ட் லோ ஐ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எனி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார்? இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஆனால் உங்களை அரசியல்வாதிகள் கைவிட்டாண்டு தெரியுமா? நீங்கள் இது விளங்கியில் அரசியல்வாதிகள் கைவிட்ட 100% எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர், உங்களுக்கு இப்போது ஏதும் பிரச்சனை உள்ளதா? உங்கள் எதிரானவர்களிடமிருந்து ஒரு நாளும் இல்லை. ஒரு 2-3 மரண அச்சுறுத்தல்கள் வந்திருக்கு. அதுக்கு நான் பயப்படவில்லை. அண்ணா எதுக்கும் யோசிக்காதீங்கள், இவங்களுக்கு அண்ணன் வேலை வழிதான். சரி, ஓமோம். வணக்கம் அண்ணா, முல்லைத்தீவு தாருங்கள், கட்டாயம் நான் வருவேன். ஆனால் அங்கே இருப்பவர்கள் தான் பிரச்சனை. ஆதலால் தான் சட்டத்திறதி கிடைத்து விட்டாரா டாக்டர்? ஓம் போட்டிருக்கிறேன். செலஸ்டின் அண்ணா அவருடைய போஸ்டை என் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். நீங்கள் மந்தையை வைத்தியசாலைக்கு வாங்க, நிறைய விஷயம் பார்க்கலாம். எனக்கு ஆடியிலிருந்து அந்த தெரியும். பட் அங்கே திவார் அண்ணான்னு சொல்லி நல்ல ஒரு அண்ணா ஒரு இருக்கிறார். அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். அண்ணா, நீங்கள் யாழ்ப்பாணம் வாங்க. ஓம், நான் யாழ்ப்பாணம் பிறந்த இடம், கட்டாயம் வருகிறேன். இப்போது என்ன முடிவு சொல்லப்பட்டிருக்குது? இப்போது ஒரு முடிவும் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஐம் ஃப்ரம் கனடா. ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. ஓ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபோன் நம்பர் சென்ட் மீ 077 077 அவாய்ட் டு மென்ஷன் த நேம். இதுக்கு தான் பயப்படணும் நாங்கள். வாங்கோ சாவா, வை டூ நாட் கம் டு சாவா லீகலி சீமோ. அதுக்கு நாங்கள் தான் பார்க்கணும். இது கல்லர்கள் இருக்கிற இடத்துல வந்து சாவச்சேரியை திருப்பி தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எனி ஐடியா டு சர்வ் ஜஃப்னா பீப்புள் த்ரூ charitable organization? Just definitely have lot of ideas. Lot of people will support me. வியாழன் முடிவு சொல்ல மாட்டி நல்லூர் வருவீங்கள் தானே? எனக்கு புதன்கிழமை முடிவு சொல்லாடி நான் நல்லூர் வருவேன். ஆனால் என்னென்றால் இவர்கள் முடிவு சொல்லாமல் ஒரு முடிவு சொல்லுகிறார்கள். அதாவது வந்து என்னை சாதாரணமாக மெடிக்கல் ஆஃபீஸராக, அதாவது ஹாஸ்பிட்டல் டைரக்டர் இல்லாமல் மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் போவோம். 23 பேரில் வச்சில் 23 பேரில் 22 பேருக்கு வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தரவில்லை என்றது பிரச்சனை என்றது அவருக்கு விளங்கவில்லை. கடிதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். டாக்டர், நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகள் பிரிக்கப்பட்ட தமிழ் முஸ்லிம் உறவுகள் தரமான பிரச்சனை சரியான உங்களுடன் இருக்கிறேன். நன்றி. தமிழும் முஸ்லீம் என்றது என்னுடைய 2 கண்கள். அதை வடிவாக விளங்குறவன் ஒரு போஸ்டாகவே ஒரு இதாக எழுதி கொள்ளுங்கோ. அண்ணா, தயவுசெய்து உண்ணாவிரதம் வேண்டாம், அதை நாங்கள் ஆறுதலாக தீர்மானிப்போம். அண்ணா, உங்களால் நிறைய மாற்றம் வந்துட்டு வரும் வரை நான் உங்களுடன். அண்ணா, நன்றி. சஹீர் ஃபலீல் இருக்க டாக்டர், உங்களுடன் கூடவே இருப்பவருடன் நீங்கள் கவனமாக இருத்தல் நல்லது. நான் பொதுவாக எல்லாரையும் நம்புகிறேன். நான் அப்படி தான் நண்பர்களால் தான் சாகணும் என்று சொன்னால் அந்த சாவு ஒரு நாள் வந்துட்டு போகட்டும். வெற்றி நடை போடு. பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. தேங்க்யூ சிவா பிரசாத். ஐ ஆம் வித் யூ. பொயின் பெட்ரோ வி சப்போர்ட். சுதன் பவன் இருக்கிறீங்க. நான் ஃப்ரான்ஸில் இருக்கேன். தினேஷா இருக்காங்க. முதலமைச்சராக வந்த முதிர்ந்த வந்தான் அரசியல்வாதிகளை முதலில் வெளியே அனுப்பி இளைஞர்களை போட முடியாதா? மக்கள் தான் இந்த முறை தேர்தலை தீர்மானிக்க வேண்டும். என்னதான் நடக்குது நாட்டில்? நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ற ஃபேஸ்புக்கை பார்க்கவே தெரியும் தானே. உசுப்பேத்திர வேண்ட உம்மனும் கடுப்பேத்திர வேண்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். விளங்கியில் அஷான் ஹனீஃபா, better to install biometric and CCTV camera in all hospitals and the monthly salary should be calculated by attendance. Exactly, you are saying, you are correct. தம்பி, உங்களுக்கு ஒரு சாங் வந்திருக்கு, பார்த்தீங்களா? அனுப்பினா. எஸ் அக்கா, நான் அதை பார்த்துருக்கேன். அந்த சாங் வந்து பார்க்க சந்தோஷமாக இருந்தது. சாவச்சேரிக்கு எப்போ வாரீங்க? பெரும்பாலும் இவர் கடிதம் தந்தவுடனே நான் பேரதனியை போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வருவேன். அவர்கள் டிபார்ட்மெண்ட் இன்கொயரி என்று கணக்காக ஆடினார்கள் என்றால் டிபார்ட்மெண்ட்டை விட்டே போய்விடுவேன். இவர்கள் கல்லர்களுடைய டிபார்ட்மெண்ட்டிலிருந்து பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஃப்ரான்ஸில் இருந்து போங்கெத்த இறங்கோ. சோதி ரூபா, சோதிலிங்கம், நெருப்படா ஆண்டு மாரி சோபினா ஆடி இருக்கிறீங்கள். இப்போ வரும் இதற்கும் துணிந்தவளங்கள் அர்ச்சுனானன் குணரம் கோகுல். மக்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் வரைக்கும் நாங்கள் அரசியலில் எல்லாமே வடிவாக செய்வோம். அது எங்களுக்குரிய நாலேஜை நாங்கள் தெரியாதிலும் படித்து எடுத்துக்கொள்வோம். உங்களை போல வைத்தியரை காண்பது அறிது உங்கள் நல்லெண்ணம் வெற்றியடைய கடவுளின் ஆசீர்வாதம் முன்னெண்ணம் இருக்கும். நன்றி. வெல்கம் டு மாத்தலை டாக்டர். கட்டாயம் மாத்தலை எனக்கு தந்தால் வருவேன். ஓகே.
யாரும் என்னை உசுப்பேற்றவில்லை. ஜெயஹவுரி செல்வ மோகன். யாருமே உசுப்பேத்துறவன் மாதிரி உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து சொல்லவும். என்னில் ஏதாவது பிழை இருந்தால் தயவு செய்து துணிந்து அடிக்கவும். என்னை பிடிக்காமல் கனவே இருக்கலாம். என்னில் ஏதாவது பிழை இருந்தால் சொல்லவும், நான் என்னை மாற்றிக்கொள்ள கேட்டுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களா என்று மன இறக்கம் உள்ளவர்களா என்றது எனக்கு பெரிய நம்பிக்கை பிரச்சனை தான். ஹாய் சார், நான் பிறந்தது சாவச்சேரி. தேங்க்ஸ் சார். நிவேதி மயில்வாகனம். உங்கள் சேவை தேர்வை வாருங்கள் என்று போட்டிருக்கிறீங்கள். ஏதாவது கேட்பதென்றால் கேட்டால் நான் அதாவது லைவ்லேயே சொல்லலாம் என்று பார்க்குறேன். இப்போ மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி இருக்கிற பில்டிங்கில் இருந்தால் கதைச்சு கொண்டிருக்கிறேன். யூ கேன் சி. இதை கூட அவர்கள் சொல்லுவார்கள், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் லைவ் செய்வாங்க. நாங்கள் ஒரு பிள்ளை செய்யாட்டி ஏன் லைவ் இல்லை, இன்னும் இப்போ நீங்கள் டாய்லெட் இருக்கேக்கையோ ஜூரின் இருக்கேக்கையோ நான் லைவ் எடுத்து போடவில்லை. சாதாரணமாக நீங்கள் செய்கிற விஷயத்தை நான் போட்டுக்கிறேன். அண்ணா, நீங்கள் அறிவிப்பு துறையில் இருந்தார்களா? கதைகளன்று இருக்கு. ஐயோ, இங்கே கொண்டே கொள்விட்டாங்க அண்ணா. இவங்களையெல்லாம் நம்பாதீங்க. ஓகே. இலங்கையில் பல வைத்தியசாலைகள் விழிப்பாய் விட்டன. ரைட், நான் விஷயத்துக்கு வரேன். நான் உண்மையாகவே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்தது இந்த சிஸ்டத்தை மாற்றணும். இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி போட்டு ஹாஸ்பிட்டலில் போய் லைனில் நிற்காம போகணும். ஒரு டாக்டர்கிட்ட கார் பார்க்ஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட்டில் பார்த்தால் இவர் டியூட்டியில் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி நாங்கள் ஒரு ஓப்பன் அண்ட் ஃபேர் சிஸ்டம் ஒன்றை க்ரியேட் பண்ணணும் தான் என்னுடைய ஆசையாக இருந்தது. ஒரு டாக்டர் இப்போ அதாவது பேஷண்ட் டாக்டரை சூஸ் பண்ணக்கூடியா இருக்கணும். எனக்கு அந்த டாக்டரை விருப்பம், இந்த டாக்டரை விருப்பம், அவர்கிட்ட நான் காட்ட போகிறேன்னு சூஸ் பண்ணியிருக்கணும். பேஷண்ட் அவரோட நான் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறது, அதாவது சுகாதாரம் சம்பந்தம் இல்லாத வெளி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பேஷண்ட்ஸ், அதாவது என்னுடைய அம்மாக்கள் என்ன பார்க்க வேணும் என்று சொல்லி அப்படி கனகன ஆசைகளோடு தான் இந்த சுகாதார மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வந்தேன். பட் அதுக்குள்ள இவர்கள் அதை செய்ய விடுவதாக இல்லை. நான் உண்மையாகவே ஐ எம் ஃபெட் அப் வித் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். முக்கியமாக இந்த இம்யூனோகுளோபின் இஷ்யூவுக்கு பிறகு சுகாதார அமைச்சிலேயே எனக்குடைய இது இல்லாமல் போயிட்டுது. மற்றது இப்போ எந்த விஷயங்களை கையாள்கின்ற போது கூட எனக்கு அது சம்பந்தமாக உண்மையாகவே நம்பிக்கையற்று போகின்றது. இப்போது இருக்கிற மனநிலையில் இந்த இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த சுகாதார கட்டமைப்புக்கு கீழே ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னால் சேவை பண்ண இயலுமா? அதாவது நான் என்ன விஷயம் செய்தால் கூட அதை இவர்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் மாற்றத்தான் போகிறார்கள், அடைக்கத்தான் போகிறார்கள். அப்போ இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் சுகாதாரத்துறையிலிருந்து செய்து கொண்டு வர முடியுமான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம். இதுவரை எனக்கு கடிதங்கள் ஒன்றும் தரவில்லை, தருவார்களா பார்ப்போம். என்னை பற்றி கூடாமல் எழுதுவர்கள் கூட இதில் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய என்ன பேர், அவருடைய நீலக்கடை ஷர்ட்டு, எங்களுடைய காரநகர் வைத்தியர் என்னை பற்றி கூடாமல் எழுதுவார். ஆனால் பார்த்து எதிரிகளை கூட பார்க்க செய்யும் அளவுக்கு நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு சந்தோஷம். உங்களுடைய பேரும் எனக்கு ஞாபகம் வரவில்லை. பேர் ஞாபகம் வராத வரைக்கும் உங்களுக்கும் சந்தோஷம். நன்றி, நல்ல விஷயம். இன்னும் பேர் உங்களுடைய ரைட். சாவச்சேரி வைத்தியர், காரநகர் வைத்தியர். புதன் முடிவு சொல்லாடி இவரால் எனக்கு முடிவு சொல்ல போவதற்கு சான்ஸ் இல்லை. நான் முடிவெடுத்து விட்டேன். மெடிக்கல் ஆஃபீஸராக தந்தால் நான் போய் பேராதினியில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு லீவில் நிற்பேன். நான் சாவச்சேரி வருவேன், யாழ்ப்பாணம் போவேன், மக்களை சந்திப்பேன். அது என் லீவ் எடுக்கிறது என்னுடைய உரிமை. லீவ் அக்செப்ட் பண்ணப்படாட்டி நோ பேயில் போவோம். அதுக்கப்புறம் இவர் என்னுடைய டிபார்ட்மெண்ட் இன்கொயரி என்று சொல்லி பொய்யான விஷயங்கள் எல்லாம் எழுதி டிபார்ட்மெண்ட் இன்கொயரி நடத்த எனக்கு மட்டும் நடத்த முடியாது. அந்த 25 டாக்டர்ஸுக்கும் ஆர்டி பிடி எல்லாருக்குமே டிபார்ட்மெண்ட் இன்கொயரி செய்யணும். பட் பார்ப்போம், வில் சி. எதிர்காலத்தில் அரசியல் போகும் நோக்கம் உள்ளதா? அப்படி போனாலும் எங்கள் சப்போர்ட் கிடைக்கும். அரசியலில் போகும் நோக்கம் உண்டதா? இல்லை. ஆனால் அரசியல் தான் என்னுடைய வாழ்க்கையை நாசமறுத்தது. முக்கியமாக ஸ்ரீதரன் ஐயா கூட சொல்லியிருக்கார், 2 மணி நேரம் என்னோட கதைத்ததாக போய் சொல்லிவிட்டு என்னிடம் கதைக்கவே இல்லை. கஜேந்திரகுமார் எம்பி. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் டக்ளஸ் ஐயாவை பற்றி இவர் ஒன்றும் கதைக்கிறார் என்று. இப்போவும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஐயா ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார், தனக்கு இது சம்பந்தமாக ஏதாவது செய்யலாம் என்று. அவர் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறதால தான் நான் அவருடைய பேரை பாவிக்கவில்லை. அவர் சில நேரம் தோற்று போகலாம். எல்லா நேரத்திலும் நாங்கள் கேபினெட் மினிஸ்டர் என்றால் வேறு ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறார்கள். எங்கள் டக்ளஸ் ஐயாண்ட கதையை கேட்பினமோ இல்லாட்டி பொதுமக்களோட குரலாக கேட்பினமோ எனக்கு தெரியாது. பட் அவர் இந்த விஷயத்தில் கூட சுமந்திரன் ஐயாவோ, சாணக்கியன் ஐயாவோ, ஸ்ரீதரன் ஐயாவோ, மாவை சேனதர் ஐயாவோ, விக்னேஸ்வரன் ஐயாவோ கருத்து கூட தெரிவிக்கவும் இல்லை, ஒன்றுமே சொல்லவும் இல்லை. அப்படி பார்க்கும் போது எனக்கு 3 நேரம் கால் பண்ணி எங்கே இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கிறீர்களா, உங்களுடைய பாதுகாப்பு என்ன மாதிரி என்று அவர் சொல்லிக் கொண்டிருப்பது எனக்கு மனதுக்கு
மனதுக்கு ஆறுதலை தருகின்றது. அந்த விடயத்தில் நான் அவர் செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இதுவரைக்கும் எனக்கு ஒரு எம்பி கோல் பண்ணவும் இல்லை, என்னோட கதைக்கவும் இல்லை. என்னோட கதைக்காமல் சிறிதரன் எம்பி அவர்கள் தன்னுடைய பண உதவி செய்வர் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார். நான் போனேன், 2 மணித்தியாலம் கதைத்தேன், நான் அவரிடம் சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கவில்லை என்று. இதெல்லாம் சுற்றமான பொய். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. உங்களை அரசியல்வாதிகளை நம்பித்தான் பொதுமக்கள் உங்களுக்கு வாக்கு போடுகிறார்கள். அந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதும் பிள்ளைகளை படிப்பிப்பதும் அவர்களுக்குரிய எதிர்காலத்தை பார்ப்பதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளையுமோ இல்லாட்டி என்னுடைய எதிர்காலத்தையோ என்னுடைய தொழிலையோ எல்லாத்தையுமே விட்டு போட்டு தான் பொதுமக்களுடைய இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்து நான் நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை அரசியல்வாதிகள். நான் ஒரு நாளுமே வந்து அதாவது நேரடி பொலிட்டிக்ஸில் இறங்கி உங்களுடைய வாக்குப்பலங்களை இல்லாமல் போய் செய்ய மாட்டேன். நீங்கள் தாராளமாக செய்கின்ற உங்களுடைய அரசியலை செய்து கொண்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் நானாகவே இருந்து காட்டில் போய்விடுவேன். அதுதான் என்னுடைய டக்ளஸ் ஐயா செய்யாத ஊழல்களா இவற்றையும் வெளிக்கொண்டு வர முயற்சி செய்வீர்களா அண்ணா? கவிதா கனகரட்னம் கவிதா, அப்படி பார்த்தால் நாங்கள் எல்லாரையும் நோக்கியுமே கையை நீட்ட வேண்டியிருக்கும். இந்த நேரம் கவிதா கனகரட்னம் அப்படி செய்யும் போது கவிதா நீங்கள் செய்த உங்களுடைய ஊழல்களையும் கதைக்கலாம். அப்படி பார்த்தால் டக்ளஸ் ஐயா பிள்ளையான விடயங்களை விட்டிருந்தால் நீங்கள் அது பொது வழியில் எழுதுங்கள். உங்களுக்கு துணிவு இருந்தால் எழுதுங்கள். எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற போது 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன் நடந்ததை திரும்ப திரும்ப எழுதுவதால் பிரயோசனம் இல்லை. இப்போது ஏதாவது டக்ளஸ் ஐயாவாக இருக்கலாம், கஜேந்திரன் எம்பியா இருக்கலாம், கஜேந்திரகுமார் எம்பியா இருக்கலாம், ஏதோ 6 கோடி காசு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதை பாவிக்க பயன்படுத்தக்கூடிய மண்டை வளம் யாராவது அரசியல்வாதிகள் அதை பாவிக்கக்கூடிய மண்டை வளம் யாராவது இருக்கிறதா அந்த அரசியல்வாதிகள் பொது நலத்தோடு? அதில் அவர் பார்ப்பது இதில் எனக்கு ஒரு கொஞ்சம் காசு இங்கே எடுக்கலாம், என்னுடைய தம்பிக்கு எப்படி பில்டிங்கை கட்ட கொடுக்கலாம் என்று என்னுடைய சகோதரர்களோட இதில் வந்து தான் கமெண்ட் பண்ணி நான் கதைத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய ஃபோன்கள் கூட நான் ஆன்சர் பண்ணுவதில்லை. அதிலிருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் ஒரு தனிக்கட்டையாக இயங்கி கொண்டிருக்கிறேன் என்று. இப்போது கூட தனியத்தான் இருக்கிறேன், காரில் வேறு யாரும் இல்லை, தனியத்தான் இருக்கிறேன். நான் எப்போவுமே தனியத்தான் இருப்பேன். எனக்கு இவர்கள் சுட்டு கொண்டாலும் பரவாயில்லை, ஒரு நாள் தானே. சுடுவர்களை தயவு செய்து தலையில் சுடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கைகளில் சுட்டால் கால்களில் சுட்டால் நோக்கும், மருந்து கட்ட வேணும், எனக்கு அதுக்கெல்லாம் பயம். ஆதலால் தலையில் சுடுமாறு உங்களிடம் புண்ணிய அதாவது ஒரு சூட்டில் தலையில் சுட்டு அல்லது நெஞ்சில் சுட்டு என்னை கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 25ஆம் தேதி இன்னொரு வைத்தியர் தனது உள்ள குமரை வெளிப்படுத்துவார். எதுக்காக 25ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும்? பாதுகாப்பில் கவனம் செலுத்தவும். அர்ச்சனா, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், யூ ஆர் த ரியல் ஹீரோ தமிழ் பீப்புள் என்றெல்லாம் எழுதிக்கொண்டிருக்கீங்க. நல்லூர் ஆலயத்தில் நீங்கள் உண்ணாவிரும்ப அடிப்படை குறிக்கோள் என்ன? நான் நினைத்தேன் இவர்களுக்கு எதிராக அப்படியான ஒரு வேலையை செய்தாவது இன்டர்நேஷனல் வியூஸ், அதாவது வந்து வெளிநாட்டு UN ஹியூமன் ரைட்ஸ் இந்த இதில் கூட எடுக்கலாமா என்று யோசித்தேன். ஆனால் ஏற்கனவே ஒருவரை கொன்றவர்கள், அதனால் அது என்னுடைய கடைசி ஆயுதம். அதை நான் பாவிக்கிற நேரத்தில் பாவிப்பேன். யூடியூப் சேனலை வடிவாக பண்ணுங்க, நிறைய சம்பாதிக்கலாம், டோன்ட் வரி. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. யூடியூப் தான் செய்ய வேணும் இல்லை. ஒவ்வொரு யூடியூப் செய்வர்களுக்கு கூட நான் சொல்லியிருக்கிறேன், சாப்பிடாமல் யூடியூப் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய லைக்ஸ் கூடினால் விது கூட நான் தெரியும், நான் சாப்பிடாமல் இருந்து யூடியூப் கொடுத்துருக்கேன். உங்களுடைய அறிவு என்னை பிரமிக்க வைக்கின்றது. இப்போதைக்கு அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை என்றால் நாங்கள் அடுத்த லைவில் சந்திப்போம். மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். வந்து விடிய காலமையிலிருந்து இப்போது நேரம் சரியாக 4:26. இப்படி தூங்கி தான் இந்த சிஸ்டத்தில் எனக்கு நான் எங்கே போவது? எனக்கு லெட்டர் தருவீர்களா, தரமாட்டீர்களா என்று கெஞ்சுகின்ற இந்த சிஸ்டத்தில் இருந்து கொண்டு வேலை செய்வதை எனக்கு தெரியவில்லை. ஸ்ரீலங்காவை யாராவது காப்பாற்றுவா இருந்தால் அதற்குரிய வழிகள் எனக்கு விளங்கவில்லை. நடக்கின்றது பார்ப்போம். ஏன் நீங்கள் சாக வேண்டும்? ஊழல் புரிந்தவர் தான் சாக வேண்டும். இந்த நாட்டில் அது நடக்காது. பார்ப்போம். அது கடைசி ஆயுதம். நான் அதை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க போகிற ஆயுதம் அல்ல, அது என்னுடைய கடைசி ஆயுதம். பார்ப்போம். எப்போ உண்ணாவிரதம் நீங்கள் கேட்குறதன்படி பார்த்தால் இப்போவே சாண்டு கேட்பீர்கள் போட்டக்கு. நீங்கள் ஜெஃப்னா துவாரகன் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் இப்போ சாகிறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு ஆள் வந்து என்னுடைய போராட்டத்தை முன்னெடுப்பராக இருந்தால் நான் இப்போது கூட சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்.
ஆம் மகா ஜாது, நீங்கள் இருக்கிறீர்கள். சாதாரண குடிமகன் ஒருவன் வந்து இந்த பிரச்சனை எடுத்தால் வேலை போகும் என்று. வேலை போவதற்காக நான் இங்கே பயப்படவில்லை. நான் என்னுடைய 4th இயரில் கூட என்னுடைய மெடிசின் போனால் பரவாயில்லை என்று கூட நியாயம் சாதித்திருக்கிறேன். அப்போது கூட கீதாஞ்சலி சத்யதாஸ் உட்பட அவர்களுடைய எங்களுடைய டாக்டர் சிவபாலன், ப்ரொஃபஸர் சிவபாலன் உட்பட என்னுடைய 4th இயர் கூட என்னுடைய ஒரு வருடத்தில் நான் கதைத்தேன் என்பதற்காக பழி வாங்கினார்கள். நான் அதை மறந்து விட்டேன். இப்போது என்னுடைய முகத்தில் களைப்பு தெரிகிறேன். யார் ஒளி இருக்கிறான். தேங்க்யூ நடா பிரேம். அப்படி இல்லையா பூ, நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன். ஏன் விஷம் வைக்க வாண்டு கேட்கிறீர்கள்? யாரோ அர்ஜுனா தற்கொலைப்படையாண்டு ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன திட்டமிட்டு செய்திருக்கிறீர்கள்ன்ற கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த அர்ஜுனா தற்கொலைப்படையாண்டு இருக்கிற ஃபேஸ்புக்கை தயவு செய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். என்ன சொல்வது, ரிப்போர்ட் பண்ணவும். First enjoy your own safety and protection, then work towards changing the system. உங்களை படித்தவன் என்றவனுக்கு எங்கள் பதில் இந்த பாடல். உங்களை பைத்தியம் என்றவனுக்கு எங்கள் பதில் இந்த பாடல். நன்றி அண்ணா, நன்றி. யாரோ தெரியாது, யாரோ அந்த பாடலை ஏற்றி பாடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். போலீஸ் நீதிமன்ற விவகாரங்கள் இந்த நிலையில் உள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள மனிதாபிமான உள்ள சட்டத்திறனிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹேட் யூர் லஞ்ச் என்று கேட்டிருக்கீங்க. சுதர்ஷன் சுகிர்தா, இன்னும் சாப்பிடவில்லை, 4:30 ஆகிறது. விடிய காலமையிலிருந்தே வந்திருக்கிறேன். கடிதம் தருவார்கள் என்று. நாங்கள் ஒரு காலத்தில் கடிதம் கொடுப்பது தான் எங்களுடைய அன்பை செலுத்துவதற்குரிய லவ் பண்ணுகிறோம் என்றதுக்குரிய கடிதம் வந்தில்லை. லவ் லெட்டரை வேண்டதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். ஓகே, டு யூ ஈட் லஞ்ச் என்று கேட்குறேன். யூ ஹேட் யூர் லஞ்ச் என்று. இன்னும் இல்லை, இன்னும் சாப்பிடவில்லை. என்னோட படித்தவர்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம். கூட எல்லாம் எழுதுறீங்க. நீங்கள் எங்களை பொறுத்தவரையில் கடவுள் என்று நான் செத்தா பிறகுதான் கடவுளாக வரலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணவும். இன்றைக்கு நடக்குதோ தலையில் சுட. யாராவது உங்களுடைய பார்த்து கொண்டிருந்தால், என்னுடைய சுடுவதற்கு பிளான் பண்ணிட்டு பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து தலையில் சுடுங்கள், புண்ணியம் கிடைக்கும். நானாகவே தலையை தருகிறேன். ஏன் சாகனம், குடும்பம் பாவம்னா அப்படி ஜோதிச்சிருந்தால் 44,000 பேர் செத்திருக்க மாட்டாங்க. 44,000 உண்டா வந்து நீங்கள் என்ன கல்குலேட் பண்ணுறது எனக்கு சந்தோஷம். வணக்கம் டாக்டர் அர்ச்சனா. இன்று இலவச சட்டத்திறனி செலஸ்டின் அண்ணா வந்திருக்கிறது வந்து உண்மையாண்டு கேட்டுக்கிறீங்கள். இது முற்றிலும் உண்மை. நல்லா சாப்பிடுங்க, அப்புறம் லைஃப் வாங்க. ரைட், நான் மினிஸ்ட்ரிக்கு திருப்பி போகிறேன். இவர்கள் சாப்பாடு கடிதம் தருவர்கள் எனக்கு தெரியவில்லை. அடுத்த லைவ் ஒன்றுக்கு வரப்போகிறேன். நான் அதை தனியாக சிங்களத்திலே சொல்ல போகின்றேன். அதனால் இந்த லைவை முடித்து விட்டு நான் அடுத்த லைவுக்கு வருகிறேன். அந்த சிரிப்பு போமான டாக்டர். தேங்க்யூடா, தேங்க்யூ. ஓகே, என்னுடைய அந்த கேபிட்டல் டிவி ப்ரோக்ராமை பார்த்து என்னுடைய மனநோய் என்று சொன்னவர்கள் மிச்ச டிவி ப்ரோக்ராம் பார்த்தபோது மனநோய் அடைந்து விட்டார்கள் என்று ஒரு கவலையாக இருக்கிறது. அவர்களுடன் நாங்கள் மீண்டும் கதைப்போம். இன்று கூட நான் எங்களுடைய மினிஸ்ட்ரியில் எங்களுடைய முக்கியமான ஒரு சீனியர் அண்ணாவை சந்தித்தேன். அவர் உண்மையாக என்னுடைய அண்ணாக்களில் ஒருவர் மாதிரி. அவர் சொன்ன விஷயம், இந்த விஷயத்தை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி. அப்பவும் நான் சொன்னேன், அண்ணா இப்போது கூட இவ்வளோத்தையும் நிப்பாட்டி யாழ்ப்பாணம் சாவச்சேரி வைத்தியசாலை இயங்க நிலைமைக்கு கொண்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு வைத்தியசாலை, சின்ன வைத்தியசாலையை மட்டும் என்னிடம் தந்தால் போதும். வழக்குகளையும் வாபஸ் பண்ணிக் கொள்ளலாம். நான் சுப்ரீம் கோர்ட்டில் போடுகின்ற வழக்குகளை வாபஸ் பண்ணிக் கொள்ளலாம். அவர்கள் அதாவது வந்து வின்வின் சிச்சுவேஷனுக்கு வரலாம் என்று கூட கேட்டு பார்த்தேன். நான் கதைக்கிறேன் என்று சொன்னார். முக்கியமாக செக்ரட்டரி அவர்கள் நான் போதனா வைத்தியசாலைக்கு போவதற்குரிய கடிதங்களை எழுதியிருந்த போது அதை பெனாபிட்டிஸ் அவர்கள் எடுத்து ஒழித்தது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். அது சம்பந்தமாகத்தான் மேலே மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கீழே